Virada is a Sanskrit word. It means vow, resolve, devotion. நம்ம எல்லாருக்குமே விவசாயத்தை பற்றி தெரியும். விவசாயத்தில் உழவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு நல்ல விளைச்சல் வேணும்னு இருக்கிறதுக்காக அவர் அவருடைய நிலத்தில் இருக்க தேவையில்லாத புல் பூண்டு செடி இதெல்லாம் எடுத்து பிடுங்கி போட்டு 7 உழவர்கிட்ட வச்சு அந்த நிலத்தை ஈக்குவல் பண்ணுவார். ஈக்குவல் பண்ணிட்டு விதைச்சுன்னா அவருக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும். அதுபோல நம்ம ஆன்மாவுக்குள்ள இருக்க அசுப காரியங்கள் மற்றும் அசுப செயல்களை நீக்கி நம்ம ஆன்மாவை தூய்மையாக்குறது தான் விரதம். இந்த விரதம் 12 இருக்கு. இதில் 5 அணு விரதங்கள், 3 குண விரதங்கள், 4 சிக்ஷா விரதங்கள் இருக்கு. இப்போ 5 அணு விரதங்கள்: அகிம்சை, பொய்யாமை, திருடாமை, பிரம்மச்சரியம், மிகு பொருள் விரும்பாமை. இப்போ அகிம்சை அப்படின்னா நம்ம எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. இந்த அகிம்சையை நம்ம கொல்லாமை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பொய்யாமை. பொய்யாமை அப்படின்னா நம்ம பொய் சொல்லக்கூடாது. இந்த பொய்யாமையை நம்ம வாய்மை, சத்தியம், உண்மை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது திருடாமை. திருடாமை அப்படின்னா நம்ம கீழே இருக்க பொருள், அடுத்தவங்களுடைய பொருள், இல்லை யார் பொருள்னோ தெரியாமலோ நம்ம எடுத்துட கூடாது. அதை அவங்க கிட்ட கேட்டு நம்ம எடுக்கணும். நம்ம அதை எடுக்காம இருக்கிறது தான் திருடாமை. அதுக்கு அடுத்தது பிரம்மச்சரி. பிரம்மச்சரியம் அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி நம்ம ஒழுக்கமாக இருக்கிறது தான் பிரம்மச்சரியம். அதுக்கு அடுத்தது மிகு பொருள் விரும்பாமை. மிகு பொருள் விரும்பாமை அப்படின்னா நம்ம தேவைக்கு அதிகமாக பொருட்களை சேர்த்து வச்சுக்க கூடாது. இந்த மிகு பொருள் விரும்பாமையோட எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்கிறேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 2 ட்ரெஸ் இருக்குது, அதிகமாக நிறைய ட்ரெஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் போயிட்டு என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அதை நான் கேட்காம இருக்கணும். கேட்காம இருந்தால் தான் அது மிகு பொருள் விரும்பாமை. நாம் இந்த மிகு பொருள் விரும்பாமையை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதில் நிறைய காஸ்ட்லி ஐட்டம்ஸ் வரும். அது ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, பென்னு, பென்சில், நியூ செட் ஆஃப் crayons நிறைய வரும் இன்னுமே. இப்போது அதுக்கு அடுத்தது 3 குணவிரதங்கள். இப்போது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். இந்த மிகுபொருள் விரும்பாமையை நாம் பரிகிரக பரிமாணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ 3 குணவிரதங்கள். இப்போது விவசாயிக்கு வயலை எப்படி பாதுகாப்பார்? இப்போ அவர் அங்கே இடத்துல ஒரு ஃபென்ஸை போட்டு அவருடைய வயலை பாதுகாப்பார். ஸோ இந்த 3 குணவிரதங்கள் ஃபென்ஸாக இருந்து வயலான அணுவிரதங்களை இப்போ பாதுகாக்குது. அதுக்கு அடுத்தது 3 குணவிரதங்கள். இதில் திக் விரதம், தேச விரதம், அனர்த்த தண்ட விரதம் இருக்கு. இப்போ திக் விரதம் திக் விரதத்தை நம்ம பார்ப்போம். திக் அப்படின்னா திசை எனப்படும். இப்போ நான் திக் விரதத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் நம்மளுக்கு ஒரு விரதத்தை எடுத்துக்க போகிறோம். என்ன விரதம் அப்படின்னா இப்போ நான் இந்த நாளைக்கு இந்த எல்லைக்குள்ள மட்டும்தான் இருப்பேன், இந்த எல்லையை தாண்டி நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு நாமளே நம்மளுக்குள்ள ஒரு விரதத்தை எடுத்துக்கிறது தான் திக் விரதம். அதுக்கு அடுத்தது தேச விரதம். தேச விரதத்தில் நாம் நம்மளுடைய ஆசைகளை முழுமையாக தியாகம் செஞ்சிடணும். திக் விரதத்தில் கம்மியாக தியாகம் செஞ்சோம். இப்போ தேச விரதத்தில் நிறையவே தியாகம் செய்ய போகிறோம். தேச விரதம் அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ நம்ம தசலட்சண பருவத்தை 10 டேஸ் செலிப்ரேட் பண்ணுறோமா? அந்த தசலட்சண பருவத்தில் நாம் ஒரு விரதம் எடுத்துக்க போகிறோம். என்ன விரதம் அப்படின்னா இப்போ தசலட்சண பருவத்தில் என் கிராமத்தில் மட்டும்தான் இருப்பேன், என் கிராமத்தை தாண்டி நான் எங்கேயும் போக மாட்டேன், என் கிராமத்தில் நான் கோவிலுக்கு மட்டும்தான் போவேன் அப்படின்னு நாமளே நம்மளுக்குள்ள ஒரு விரதத்தை எடுத்துக்கிறது தான் தேச விரதம். அதுக்கு அடுத்தது அனர்த்த தண்ட விரதம். அனர்த்த தண்ட விரதம் அப்படின்னா காரணமே இல்லாமல் நம்ம பொருட்களை யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ இதில் 5 டைப்ஸ் இருக்கு. அந்த 5 டைப்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போமா?
அது முதல்ல வந்து பாப உபதேசம். பாப உபதேசம் அப்படின்னா நாம வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து பாப செயலை வந்து செய்ய சொல்லி உபதேசம் கொடுக்கறது தான் வந்து பாப உபதேசம். அதுக்கு அடுத்தது இம்சாதான். இம்சாதான் அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்து, விஷம், ஆயுதம் இதெல்லாம் நம்ம வந்து கடையில வந்து விற்கிறது, அடுத்தவங்களுக்குலாம் வந்து கொடுக்கறது தான் வந்து இம்சாதான். அதுக்கு அடுத்தது வந்து அபத்தியானம். அபத்தியானம் அப்படின்னா நம்ம வந்து பிறரை பற்றி தவறாக பேசுதல், சிந்தித்தல் இதெல்லாம் தான் வந்து அபத்தியானம். அதுக்கு அடுத்தது துஸ்ருதி. துஸ்ருதி அப்படின்னா பொய்யான ஆகமங்களை அல்லது சாஸ்திரங்களை கேட்டல் மற்றும் படித்தல். அதுக்கு அடுத்தது பிரமாதச்சரியா. பிரமாதச்சரியா அப்படின்னா காரணமே இல்லாத பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்றது. இதோட எக்ஸாம்பிள் என்னதுன்னா ஆளே இல்லாத இடத்துல லைட்டு, ஃபேனு இதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறது, நம்ம வந்து வாட்டர் யூஸ் பண்ணாம இருக்கும் போது வாட்டர்லாம் வந்து திறந்து விட்டுறது, இதெல்லாம் தான் வந்து பிரமாதச்சரியால வந்து வரும். இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பாப செயல்களை பற்றி தான் இப்போ சொல்லியிருக்கேன். இந்த பாப செயல்லாம் வந்து நம்ம செய்யாம இருக்கிறது தான் வந்து அனைத்து தண்ட விரதம். அதுக்கு அடுத்தது 4 சிக்ஷா விரதங்கள். இதில் வந்து சாமாயிகம், புருஷோத்த உபவாசம், அதிதி சம்பிபாகம் மற்றும் போக உபபோக பரிமாணம் வந்து இருக்கு. சாமாயிகம் அப்படின்னா நம்ம வந்து விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும். ஒருத்தவங்க கிட்ட வந்து அன்பா, இன்னொருத்தவங்க கிட்ட வந்து வெறுப்பு வந்து நம்ம காட்டக்கூடாது. எல்லாருமே நம்ம வந்து சமமா நடத்தணும். இதோட எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ வந்து என் கிளாஸ்ல வந்து கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு கிளாஸ்மேட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவகிட்ட மட்டும் நான் நல்லா பேசுவேன். ஆனால் இன்னொரு கிளாஸ்மேட்டை வந்து பிடிக்காது. அவளை வந்து எப்போ பார்த்தாலும் நான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன், குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன், திட்டிக்கிட்டே இருப்பேன். அப்போ நான் அதை வந்து பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க கிட்ட வந்து விருப்பு காட்டுறது, இன்னொருத்தவங்க கிட்ட வந்து விருப்பு காட்டுறது வந்து தப்பு. அதனால இப்போ நான் 2 பேரையுமே வந்து சமமாக நடத்தணும். இதுதான் வந்து சாமாயிகம். அதுக்கு அடுத்தது புருஷோத்த உபவாசம். புருஷோத்தம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு முறை மட்டும்தான் ஆகார தானம் எடுத்துக்கணும். அதுதான் வந்து புருஷோத்தம். அதுக்கு அடுத்தது வந்து உபவாசம். உபவாசம்